நான் யூடியூபர் ஆன காலகட்டத்திலிருந்து நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கே ட்ராவல் பண்ணுறேன்னா எல்லா வீடியோ எடுத்து நான் உங்ககிட்ட போட்டுக்கிட்டே இருப்பேன். அதில் வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் போகணும்னு நினச்ச ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப நாளுக்கு ஒரு 5 வருஷமாக நான் போகிறதுக்கு சான்ஸே கிடைச்சதில்லை. பட் ஃபைனலி தட் ஹேப்பன். அது வந்து கூகுள் ஆஃபீஸ். நான் வந்து ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி கூட வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன் அட் மெக்கா ஆஃப் யூடியூபர்ஸ்னு. எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வந்து ஹோலி சைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆஃபீஸ் தான். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மோட ஓனரே அவங்க தான். கரெக்டாக நான் நிறைய யூடியூப் ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். ஆனால் கூகுள் ஆஃபீஸ்க்கு நான் போனதே கிடையாது. ஸோ எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு முறையாவது கூகுள் ஆஃபீஸ்க்குள்ளே போய் பார்க்கணும். நம்ம இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோன்னா இதுக்கு காரணமாக யார் இருக்காங்களோ அவங்க எப்படி இதை பண்ணிட்டுருக்காங்க, இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குது, அதை வேலை பார்க்குறவங்கலாம் யார், அவங்க கிட்ட போய் ஒரு நாள் நான் பார்த்து ஹாய் தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களால் தான் நான் எனக்கு இங்கே இருக்கேன், உங்களால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்குவாட் கிடச்சிருக்காங்க, நம்ம எம்ஜி ஸ்குவாடை பற்றி சொல்லணும். இது எல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய ஆசை, நான் போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. தட் ஃபைனலி ஹேப்பன்ட். இப்போ ரீசெண்டாக கூகுள் பிக்சல் ப்ரோ இருக்குல்ல, ஸோ அந்த ஃபோன் வந்து 8 அது லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் லான்ச் பண்ண உடனே இந்தியாவில் வந்து ஒரு செலக்ட் செட் ஆஃப் பீப்புளை வந்து கூகுள் ஆஃபீஸ்க்கே இன்வைட் பண்ணி அந்த ஃபோனையும் கையில் கொடுத்து இந்தாங்க இந்த ஃபோனை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எப்படி ஆப்பிள் வந்து வருஷம் ஒரு ஐஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கூகுள் வந்து வருஷம் பிக்சல் சீரிஸ் லான்ச் பண்ணுவாங்க. பட் அப்போ நான் போனப்போ நான் இன்னொன்று ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பர்சனலாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இது எங்கே நடக்குது? கூகுள் ஆஃபீஸ்க்குள்ளே. ஸோ கூகுள் ஆஃபீஸ் டூர் எனக்கு தெரிஞ்ச தமிழ் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லை, பட் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் புல்கித் தனேஜா, ஸோ அவங்க கிட்ட வந்து ஹெவியாக பேசி ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும், என் ஸ்குவாடுக்கு வந்து நான் கூகுள் ஆஃபீஸை காமிச்சே ஆகணும், ஏன்னா எங்கள் 2 பேரை சேர்த்த ஆஃபீஸ் இது தாங்க. ஸோ அந்த விஷுவல்ஸ் அண்ட் எல்லாத்தையும் தான் இப்போ பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கூகுள் ஆஃபீஸ் டூர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு அப்போஸ்ட்ரஃபி ஆஸ்ட்ரிக்ஸ் கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி. எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி மேக் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். யா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் என்ட்ரானோடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ் லாபி இருக்குல்ல, அது பயங்கர கிராண்டாக இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து டோர் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு அந்த பெரிய என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து டோர் வந்து நிறைய இருக்குது, நிறைய கலராக டோர் இருக்குது. நான் வந்து தாண்டிட்டு சைடில் வந்து கூகுள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எப்பவும் போல அதுக்கிட்ட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். நான் ரொம்ப நாள் ஆசை கரெக்டாக எடுத்துகிட்டு நான் வந்து சூப்பர் உள்ளே போகலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அவங்க இருந்துக்கிட்டு ப்ரோ கூகுளில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலையா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் தான் கூகுள் ஃபோட்டோ எடுத்துட்டேனே சைடில் இருக்கே அப்படின்னு. இல்லை இந்த டோர்லாம் பாருங்கள், அந்த டோர் வந்து ஒரு கலர் டோனில் ஒரு சைஸில் இருக்குல்ல, அந்த டோருக்குள்ளே ஒரு மினிமம் அவங்க ஒரு டிசைனில் வந்து கூகுள் அப்படிங்கிற பேர் அங்கே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு கூகுள் லோகோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை பார்த்தோன்னா அது கூகுள் தான் அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை தாண்டினதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஆஃப்கோர்ஸ் எல்லா ஆஃபீஸ்லையும் இருக்கிற மாதிரி இந்த ஐடி கார்டு, அந்த ஃபார்மாலிட்டிஸ் பிளா அது முடிஞ்சு. பில்டிங்க்குன்னு ஒரு கியாஸ்க் வச்சுருக்காங்க, டிஜிட்டல் நம்ம ஏடிஎம் மாதிரி ஒரு மெஷின் இருக்குது. அதில் போய் நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லி நம்மளே வந்து ஒரு கார்டு ரெடி பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம பிக் பண்ணிக்கலாம், நம்ம தான் ஐடென்டிஃபிகேஷனை வெரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே அந்த ஃப்ளோருக்குள்ளே ஒரு பயங்கர ஹைப்போட என்ட்ரானோ, இப்போ என்ன கிடைக்க போகுது உள்ளுக்குள்ளே என்ட்ரானோடனே வந்து நான் முதல்ல நினச்சது எனக்கு வந்து பிக்சல் ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்கலாம் சரி. நான் நினச்சேன் இந்தியாவில் பிக்சல் லான்ச்சுக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஃபோன் வரும்லாம் நான் நினைக்கல. நான் நினச்சது வந்து ஜென்ரலாக இந்தியாவில் வந்து பிக்சல் லான்ச் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஆடியன்ஸாக கூப்பிட்டுருக்காங்க. சரி நம்மளும் யூடியூப்பில் இருக்கோம்னு நினச்சி நம்மளை மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க. கூகுள் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டதே ஒரு பெரிய ரெகக்னிஷன் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். போன உடனே ஒரு டப்பா கொடுத்தாங்க கையில். என்னடா டப்பான்னு பார்த்தா மேலே மதன் கௌரின்னு இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னொரு 50 டப்பா வந்து அவங்க பேர் போட்டு இருந்துச்சு. ஜென்ரலாக இந்த மாதிரி பேர் போட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்குன்னு பர்சனலைஸ்டாக ஏதாவது கிஃப்ட் இருக்கும் கரெக்டாக. ஒரு 4 பழம் இல்லை வந்து ஒரு 4 நோட் புக்கு இந்த மாதிரி தானே கொடுப்பாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள பிக்சல் ஃபோனே இருந்துச்சு. உடனே அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பிக்சல் ஃபோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு வாட்சும் கொடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் இப்போ எங்ககிட்ட இல்லை, அப்புறமா நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து ஏய் யாரையா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து க்ரீனரி இருக்கிற மாதிரி செடி மாதிரியே வந்து தள்ளி இருந்துச்சு. அந்த கூகுள் டோருக்கிட்டலாம் நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா செடி மாதிரியே இருக்குது. உண்மையிலே அது செடியை வந்து எப்படி சோரில் வளர விடுறாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. தொட்டு பார்த்தா அது வந்து பிளாஸ்டிக்கும் இல்லைன்னு தெரிஞ்சு. அப்போ என்ன செடி இது அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியில் பார்த்தா அது செடி கிடையாது, அது வந்து சம் கைண்ட் ஆஃப் காட்டனை வந்து அவங்க செடி மாதிரியே ரொம்ப அஸ்தட்டிக்காக வச்சுருந்தாங்க. பட் இதெல்லாம் வந்து பெரிய மேட்டர் கிடையாது. ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ் தான் இது. உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு. ஒரு ரூமுக்கு பேர் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற சிட்டியோட பேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத், ஹொசூர்னா லெவல் 4ல் ஹொசூர்னு ஒரு பில்டிங் ஒரு ரூம் இருக்குது கூகுளில். ஹொசூரில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஸோ ஹைதராபாத் இருக்குது. அந்த மாதிரி ஒரு லெட்டருக்கு ஏற்ற மாதிரி ஹரித்வார்,
அப்புறம் வந்து ஹன்சி, குல்மார்க், ஒரு லெட்டருக்கு ஏற்ற மாதிரி நான் போன ஃப்ளோரில் நான் பார்த்தேன். லைட்டிங் வந்து கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் கம்ப்ளீட்டாகவே இருந்துச்சு. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதில் எனக்கு ஒரு கூலான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டு அப்படியே பேசிட்டே வந்து நம்ம புல்கித் ப்ரோவோட தாண்டி போகிறப்போ ஹீஸ் ஒர்க்கிங் இன் கூகுள், ஓகேவா? அவங்க வந்து பிக்சல் ஃபோனோட ஒரு டீம் ஹெட்டாக. ஸோ அவங்க கூட அப்படியே வந்து தாண்டி போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அங்கே ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த போர்டில் வந்து நம்ம எப்படி மூவ் ஆகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் மாறிட்டு இருந்துச்சு. ஸோ ஆஃபீஸில் வந்து ரேண்டமாக ஒவ்வொருத்தங்க தாண்டி போகிறப்போ அவங்களோட பாடி ஷேப்புக்கு வந்து அந்த போர்டுலேயுமே ஒருத்தங்க மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து அது வந்து மிரர் கிடையாது, கேமரா இருக்குது. அந்த கேமரா வந்து முன்னாடி மூவ் பண்ணுறவங்க எந்த ஷேப்பில் இருக்காங்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு அதை வச்சு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டிசைனை மாற்றுது. இதை நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பை திஸ் டைம் உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளுக்குள்ளே என்னதான் இருக்குது ஸ்டெப்ஸ் கீழேன்னு பார்த்தா, அதிர்ச்சிக்கு வந்து கீழே வந்து ஒரு டாடா நானோ காரை வந்து பாதி அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்குது. நாம இருக்கிறது 4th ஃப்ளோர். 4th ஃப்ளோரில் என்னடா பாதி கார் இருக்குது, அப்போ மீதி கார் வந்து 3rd ஃப்ளோரில் கீழே இருக்குமான்னு பார்த்தா இல்லை. ஒரு நானோ காரை அப்படியே பாதிக்கு பாதி வெட்டி அதை வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் அதை யாருமே பெருசாக போய் பார்க்க முடியாது. ஏன்னா அது ஸ்டெப்ஸ்க்கு கீழே ஒரு ஓரமாக இருந்துச்சு, அதுக்குள்ளே போய் வச்சுருக்காங்க. எதுக்கடா இதை வச்சுருக்கீங்க? நோ, இட்ஸ் ஃபன் ரைட் அப்படின்னாங்க. ஃபன்னா அதுக்கு ஒரு நானோ காரை வாங்கி அதை பாதியாக வெட்டி அதை போய் அங்கே வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் கூட வந்து பின்னாடி கூகுள் கலராக வைக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் இல்லை, அது வந்து கொஞ்சம் விஷுவலாக கொஞ்சம் என்கேஜ் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து அவங்க டெய்லி எப்படி இத்தனை கலர்ஸை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரில. அண்ட் டேபிள் வந்து ஜென்ரலாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்க டேபிள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி அந்த காரிடாரில் உட்காந்து பேசுவோம்ல கம்பெனிஸில், அப்படி இருக்கிற டேபிள் கூட பார்த்தீங்கன்னா இல்லை அந்த டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், ஏதாவது பண்ணிகிட்டே உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி, எக்ஸசைஸ் பண்ணலாங்கிற மாதிரி கீழே வந்து ஒரு சைக்கிளிங் எக்ஸசைஸ்க்கு பெடல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம உட்காந்துக்கிட்டு நம்மளும் சரி ஓகே இதெல்லாம் வந்து அஸ்தட்டிக்காக இருந்துச்சுன்னா நம்ம கம்பெனியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் அதுக்குன்னு ஏற்ற மாதிரி சில பேண்ட்ரிஸ் இருக்குது. சில ஃப்ளோர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக இதெல்லாம் இருந்துச்சு, ஃபுட்டுக்குன்னு கம்ப்ளீட் ஏரியா, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் காமிக்கிறேன். காஃபிக்கு மட்டும் இது வந்து நம்மளுக்கு பிக்சல் கொடுத்த ஒரு ஃப்ளோர் இருக்குல்ல, அது வந்து அவங்களோட ஒரு கேஃப்டீரியா, ஓகேவா? கேஃப்டீரியாவில் தான் ஒரு 100 பேரை ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு கேஃப்டீரியா. அதில் தான் நம்மளை ஹோஸ்ட் பண்ணாங்க. சாப்பாடு வந்து நம்ம நினச்சி கூட என் வாழ்க்கையில் இதெல்லாம் என்ன மேட்டர்னே தெரியாது, அவ்வளோ சாப்பாடு உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா காஃபி மட்டுமே வந்து அத்தனை வெரைட்டி வச்சுருந்தாங்க. காஃபியில் வந்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த காஃபி கிடைக்கும். எனக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த கேப்புச்சினோ, லாட்டே, காஃபி இதுக்கெல்லாம் வித்தியாசமே எனக்கு என்னன்னு தெரியாது. ஐ வில் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஏன்னா நான் பெருசாக காஃபி குடிக்கிறவன் கிடையாது, எனக்கு அது பெருசாக தோணும். க்யூரியஸாகவும் இருந்ததில்லை. ஆனால் இங்கே காஃபிக்குன்னு ஒரு தனியாக ஒரு செக்ஷனே வச்சு இந்த காஃபி இந்த நேரத்தில் கிடைக்கப்படும் அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து காஃபி எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸு, ஜூஸு, அதுக்கு சைடில் வேறு வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க பாருங்கள். ஃப்ரெஷ் ஜூஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ப்ராப்பராக இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ்னு பார்த்தாலே தெரியுது. ஏன்னா எல்லாமே சைஸ் எல்லாம் பெருசாக இருந்துச்சு. ரெகுலராக இருக்கிற கிரேப்ஸில் எல்லாமே பெருசாக இருந்துச்சு. வாட்டர்மெலன் பெருசாக இருந்துச்சு. ட்ராகன் ஃப்ரூட் எல்லாமே பெரிய பெரிய சைஸில் இருந்துச்சு. அண்ட் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அவங்க ஜூஸ் போட்டு மில்க் ஷேக் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாருனாலும் எவ்வளோ மில்க் ஷேக்னாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீஸ் நிறைய வச்சுருந்தாங்க, சாக்லேட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இவ்வளோ சாப்பாடு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யாரா போய் வேலை பார்ப்பாங்க மாதிரி எனக்கு இருந்துச்சு. இது நான் கேட்டேன், எப்போவுமே கூகுளில் இவ்வளோ சாப்பாடு ஃப்ரீயாக தான் இருக்குமான்னு கேட்டால் எப்போவுமே கூகுளில் சாப்பாடெல்லாம் ஃப்ரீ, இவ்வளோ வெரைட்டிலாம் இருக்கும். பட் ஜென்ரலாக இன்றைக்கி நீங்கள் வரீங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இந்த டெக்கரேஷன்லாம் மேக் பண்ணியிருக்கணும். சாப்பாடு வந்து ஜஸ்ட் நான் சொன்னது பெவரேஜஸ் மட்டும் நான் இப்போ சொல்லியிருக்கேங்க. நான் வந்து இன்னும் சாப்பாடுக்குள்ளே போகலை. நான் சொன்னது ஜஸ்ட் பெவரேஜஸ், டீ, காஃபி, ஜூஸ் மட்டும் தான் நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். இதுக்கு நடுவில் அங்கேயுமே செடியெல்லாம் ப்ராப்பராக வச்சு அதுக்குள்ளெல்லாம் வந்து பேர் வச்சு, இதுக்கு நடுவில் டிஜே வேறு உள்ளே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ யாருனாலும் உள்ளுக்குள்ளே போய் ஆடிக்கலாம். ஸோ சாப்பாடு இருக்கிற அந்த கேஃப்டீரியாவில் யாருனாலும் போய் ஆடலாம். டிஜே கான்சோல்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. அண்ட் இது ஒரு பிக்சல் ஈவெண்ட்டுங்கிறதுனால அங்கங்கே பிக்சலோட டிஸ்பிளே எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் எங்ககிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது போக புல்கித் ப்ரோ இருந்துக்கிட்டு, ப்ரோ வெயிட் பண்ணுங்க, எங்களால் வந்து நாங்கள் உட்காந்து வேலை பார்க்குற இடத்த காமிக்க முடியாது, அதுக்கு எங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஆனால் இன்னொரு ஒரு ஃபன்னான இடம் இருக்குது, அது வந்து எங்களோட எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோகா ரூம்னு ஒன்று காமிச்சாங்க. அது ரொம்ப செரன்னாக அமைதியாக வுட்டிலலாம் வச்சு கார்பெட்லாம் போட்டு செடியெல்லாம் வச்சு ரொம்ப ஒரு மாதிரி சூதிங்காக இருந்துச்சு. எக்கோலாம் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. பட் ஓவரால் எனக்கு வந்து இந்த இடத்துக்குள்ளே எப்படிரா கூகுளில் வேலை பார்க்குறாங்கன்னு தான் இருந்துச்சு. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாலும் அந்த எம்ப்ளாயர் வந்து என்ன வேலை முடிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை முடிச்சதுக்கப்புறம் தான் மோஸ்ட்டாக இதை பண்ணிகிட்டு இருக்க முடியும். அப்போனா தான் கூகுள் மாதிரி ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க முடியும். ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு கம்பெனியாக வந்து எம்ப்ளாயிஸை ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் நீங்கள் ஃபன்னும் பண்ணிக்கோங்க, பட் வேலை முடிஞ்சால் சரின்னு கொடுத்த கூகுளுக்குமே இட் வாஸ் ஃபன். ஸோ நிறைய பேர் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்லாம் யோசிக்கிறப்போ கூகுள் ஆஃபீஸ் இஸ் பிரெட்டி ஃபன். அண்ட் நான் விஷுவலாக நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் இன்னும் முழுசாக கூட பார்க்கல, நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். அதுவே வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. இது போக ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே நான் போகலை. அது ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். அந்த டேபிளில் நீங்கள் என்னென்னாலும் வச்சுக்கலாம். அது இன்னும் ஒரு ஸ்டெப் ஹையராக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனிவே
இது வந்து கூகுள் ஆஃபீஸ் டூர். இதுக்கு அடுத்து நான் நாளைக்கு இல்லை அது சூன் நான் வந்து கூகுள் பிக்சல் ப்ரோ 8ஓட ரிவ்யூ சொல்ல மாட்டேன், அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு வந்து நான் சேர்க்குறேன். ஓகேவா? நம்மளுக்கு கொடுத்த அந்த மதன் கௌரிக்குன்னு பர்சனலைஸ்டாக ஒரு டப்பா கொடுக்குறாங்கன்னா அதுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் அதர்வைஸ் திஸ் இஸ் கூகுள் ஆஃபீஸ் டூர். இந்த மாதிரி கூகுள் ஆஃபீஸ் மாதிரி எங்களுக்கு இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது, இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ஆஃபீஸ் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் எந்த ஆஃபீஸ் நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப் ஹியர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூகுளில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை கூகுளில் போய் சேரணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லை அவங்க கூகுளில் போய் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.